6 மணி முதலில் ஒன்றாக அடிக்கும். பின்னர் அவை ஒவ்வொன்றும் 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவேளையிட்டு அடிக்கும் என்றால் 30 நிமிடங்களில் எத்தனை முறை மணி ஒன்று சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்னு 2016 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது ஃபைனலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. அதாவது இப்போ காலையில பாத்தீங்கன்னா ஒரு 6 பெல்லும் ஒன்னா அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பெல்லும் பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு 2 வினாடிக்கு ஒரு முறை, 4 வினாடிக்கு ஒரு முறை, 6 வினாடிக்கு ஒரு முறை, 8 வினாடிக்கு ஒரு முறை, 10 வினாடிக்கு ஒரு முறை, 12 வினாடிக்கு ஒரு முறை அடிக்கும். இது சேர்ந்து மறுபடியும் எப்போ அடிக்கும் அப்படின்னு ஜெனரலா கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புள்ளியில குடியிற மாதிரி வந்தா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்வேன். ஸோ நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சு ஆன்சர் போட்டா ஆன்சர். ஓகேங்களா? ரைட். ஆனா இதுல அடிஷ்னலா என்ன சொல்றான்னா, ஒரு 30 நிமிஷத்துல அந்த 6 பெல்லும் ஒன்னா சேர்ந்து எத்தனை முறை அடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்து பயப்பட வேணாம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவோம். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு 6 மணி இருக்குதுங்க. அந்த 6 மணி முதல்ல ஒன்னா அடிச்சிடுது. எத்தனை மணிக்கு அடிக்குதுலாம் அவன் சொல்லல. சரியா? ஸோ ஃபர்ஸ்டா 6 மணி ஒன்னா அடிச்சிடுது. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் மணி 2 வினாடிக்கு ஒரு முறையும், ரெண்டாவது 4 வினாடிக்கு ஒரு முறையும், மூணாவது மணி 6 வினாடிக்கு ஒரு முறையும், நாலாவது மணி 8 வினாடிக்கு ஒரு முறையும், அப்புறம் 5வது மணி 10 வினாடிக்கு ஒரு முறையும், 6வது மணி 12 வினாடிக்கு ஒரு முறையும் அடிக்கும். அப்படின்னா இது இந்த 6ம் மறுபடியும் எப்போ ஒன்னா அடிக்கும் அதை முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? ஸோ மறுபடியும் ஒன்னா அடிக்கும்னு சொல்லிட்டாவே இந்த 6 வேல்யூக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்க. எல்சிஎம்கான கான்செப்ட் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். என்ன, இந்த 6 நம்பர்ல மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடுல வந்தா ஒரு ஸ்டெப் எழுதலாம். ஆனா இது எல்லாமே 2ஆம் வாய்ப்பாடுல வரும். அதனால 2ன்னு வச்சுக்கிறேன். O 2 2, E 2 4, 3 2 6, 4 2 8, I 2 10, R 2 12. அடடே. அடுத்தது என்ன பண்றேன், இங்க மீதி மறுபடியும் ஒரு 6 நம்பர் கிடைச்சிருக்கு. இதுல ஏதாவது காமனா, அதாவது மினிமம் 2 நம்பராவது காமனா ஒரு வாய்ப்பாடுல வந்தா ஒரு ஸ்டெப் இறக்கலாம். பட் இதுல 2ஆம் வாய்ப்பாடுல நிறைய நம்பர் வரும். 1 வராது, அப்படியே 1 இறக்கிறேன். O 2 2 கரெக்டா. 3 வராது, அப்படியே போடுங்க. 4 2 வாட்டின்னு வரும், 2 2 4. 5 வராது, அப்படியே இறக்கிறேன். 6 3 2 6ன்னு வரும். கரெக்டா போடுறது புரியுதுங்களா? புரியுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு ஸ்டெப். இப்போ இதுல இருக்கிற நம்பர்ஸ்ல ஏதாவது 2 நம்பராவது, மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தா ஒரு ஸ்டெப் இறக்கலாம். 3 போட்டுக்கிறேன். ஏன்னா 3 2 இடத்துல இருக்கு பாருங்க. அப்போ 1 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 1 அப்படியே இறக்கிட்டேன். 1 3 3, 2 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 2 இறக்குங்க. 5 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 5 இறக்குங்க. 3 1 3 3 வந்துடும். அவ்வளவுதாங்க. இப்போ கடைசியா நமக்கு கிடைச்சிருக்கிறது இங்க 2 5 தான். இந்த 2 5ம் காமனா ஒரு வாய்ப்பாடுல வராது. அதனால இப்ப அப்படியே வெளியிருக்கிற நம்பர்ஸ் பெருகுனா அதுதாங்க எல்சிஎம். புரியுதுங்களா? அப்படி பார்த்தா இங்க பாருங்க, 2 2 4, 4 2 8, 8 3 8 16 16 24 அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ அப்புறம் இன்னொரு 5 இருக்கு, 24 5 120. அவ்வளவுதாங்க. அப்ப 120 வினாடிக்கு ஒரு முறை அடிக்கும். ஆனா இங்க கொஸ்டின் 30 நிமிடம் அப்படின்னு 30 நிமிடம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த நிமிஷத்துல நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம இது ஆகும். அப்போ 120 வினாடிய நிமிஷமா மாத்தணும். வினாடியே நிமிஷமா மாத்தனா 60 வகுத்துக்கலாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப இந்த 0 0 கேன்சல். 1 6 6, 6 12, 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிக்குங்க. அப்போ இப்போ 6 பெல்லும் ஒன்னா அடிக்குதுன்னா அடுத்த 2 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் 6 பெல்லும் ஒன்னா அடிக்கும். அதுக்கு அடுத்த 2 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் 6 பெல்லும் ஒன்னா அடிக்கும். சூப்பர். அப்படின்னா 30 நிமிஷத்துல எத்தனை வாட்டி அடிக்கும்? இதான் கேள்வி. அப்ப 30 நிமிஷத்துனா 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு அடிக்கும். அப்ப 30ல நம்ம 2ஆல வகுத்துட்டாவே, ஏன்னா அவன் கேட்டது மொத்தம் 30 நிமிஷம். சரிங்களா? 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 6 பெல்லும் ஒன்னா அடிக்கும். அப்ப நான் 30ல வகுத்துட்டாவே எத்தனை முறை அடிக்கணும்னு சொல்லிடலாம். கரெக்டா இல்லையா? அப்ப அடிச்சிங்கன்னா 15 வாட்டி. அப்ப 30 நிமிஷத்துல 15 வாட்டி அடிக்கும். உடனே 15 கரெக்டான்னு கேட்கணும். கொஸ்டின் நல்லா உள்வாங்க.
அதாவது ஸ்டார்டிங்ல இங்க பாருங்க, முதல்ல 6 பெல்லும் ஒன்னா அடிக்குது. இந்த லைன் இல்லைன்னா 15 ஆன்சர். ஆனா அவன் என்ன சொல்றான், 6 மணிகளும் முதலில் ஒன்றா அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, பின்னர் அவை ஒவ்வொன்றும் எத்தனை வினாடியில் அடிக்கணும்னு சொல்லிட்டான். அப்ப 30 நிமிஷத்துல எத்தனை வாட்டி அடிக்கணும்னு கேட்கறான். அப்ப ஸ்டார்டிங்ல ஒரு வாட்டி எல்லாமே அடிச்சிருச்சு இல்லையா? அப்போ நம்ம கணக்கு பிரகாரம் 30 நிமிஷத்துல 15 வாட்டி அடிக்கும். ஸ்டார்டிங்ல 1ன்றதால அந்த 1 கூட்டிக்கணும். அப்ப நான் 16 வாட்டி அடிக்கணும். அவ்வளவுதாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருந்தா மட்டும் அந்த 1 சேர்த்துங்க. இல்ல அப்படி கொடுக்கலன்னா அந்த 1 சேர்க்க வேண்டாம். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ நமக்கு பார்த்தா 16 முறை அடிக்குங்க. அவ்வளவுதான் ஆன்சர். இது ஒரு பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது.